எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மதுரை மத்திய தொகுதியின் திமுக வேட்பாளராக இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் 3வது முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். அவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சுந்தர் சிக்கு கல்வி அறிவு குறைவு எனவும் அவருக்கு எதையும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இல்லை எனவும் அவரின் மனைவி குஷ்பு ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையை விட வேகமாக 3 கட்சிகளுக்கு மேல் தாவியவர் எனவும் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள குஷ்பு, நான் ஏன் திமுகவில் இருந்து விலகினேன் என உங்கள் கட்சி தலைவரிடம் கேளுங்கள் என்றும், தேசத்திற்கு சேவை செய்யாமல் ஒரு குடும்பத்திற்கு கட்சி உறுப்பினர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் காங்கிரஸ் கட்சியில் தொடர விருப்பம் இல்லாமல் தான் அந்த கட்சியில் இருந்து விலகினேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தன் தொகுதிக்கு அதிகம் செய்ய நினைத்திருந்தும் அதை தன்னால் செய்ய முடியவில்லை என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதை குறிப்பிட்ட குஷ்பு, மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் இந்த திமுக வாரிசு உறுப்பினருக்கு பதவியும் அதிகாரமும் முக்கியம் என்பதால் மக்களின் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பது கண் தெரியாதவர்களுக்கு கூட தெரியும் என்று விமர்சித்துள்ளார். மேலும் நான் சுய மரியாதை, கண்ணியம், நேர்மை ஆகியவற்றிற்காக கட்சி மாறினேன் என்று குறிப்பிட்ட குஷ்பு, அதற்கு நீங்கள் எனக்கு என்ன முத்திரை குத்தினாலும் நான் பெருமைப்படுவேன் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். நாங்கள் பட்டதாரிகள் அல்ல, ஆனால் மற்றவர்களை மதிக்கும் அளவுக்கு படித்தவர்கள். அந்த 30,000 கோடி ரூபாய் தொடர்பான ஆடியோ வெளியான பின்னர் நீங்கள் ஏன் பதவி இறக்கப்பட்டீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பழனிவேல் தியாகராஜனை குஷ்பு சாடியுள்ளார்.